இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இந்த மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடு தொடர்பான விவாதங்கள் போயிட்டு ஒரு பக்கம். இது ஒரு பாஜகவுக்கான 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அரசியல் பிட்ச். அவங்களுடைய ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு அரசியல் அந்த கேம்பெயின்ங்கிறது தொடங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வையில இந்த முருகன் மாநாடுங்கிறது அதோடைய நோக்கத்தை எட்டிவிட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹிந்து எழுச்சிக்கு தமிழகத்தில் இடம் இருக்கிறது, ஹிந்துத்துவ பாலிடிக்ஸுக்கான ஸ்கோப் தமிழகத்தில் உண்டு என்கிற செய்தியை இந்த மாநாடு நிறுவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை பிஜேபி தவிர்த்து வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது. ஸோ நார்த் இந்தியாவில் எப்படி ராமர் என்பவர் ஒரு பெரிய ஹிந்து எழுச்சியின் அடையாளமாக இருந்தாரோ அதே போல தமிழகத்தில் ஹிந்து எழுச்சியின் அடையாளமாக முருகன் திகழ்கிறார். அது அத்தனையும் இந்த முருகன் மாநாடு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இது பெருசா அரசியலாக்கப்படலை, ஆனால் நான் சொல்றது இது அரசியலாக்கப்பட வேண்டும். பவன் கல்யாண் யாரு? அவருக்கு இங்க என்ன வேலை? அவர் ஏன் செய்யறாரு? அவர் ஏன் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் விசிகாவும் ஏன் அவர் வரக்கூடாது, ஏன் அவர் வரக்கூடாது, வந்தால் என்ன தப்பு? தமிழகத்தில் ஒரு பிரச்சாரத்துக்காக மற்றதுக்காக ராகுல் காந்தி வரலாம், மற்ற மாநில தலைவர்கள் வரலாம், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எத்தனையோ பேர் வரலாம். ஏன் பவன் கல்யாண் வரக்கூடாது? ஏன் மேற்கு வங்கத்தில் இந்திய கூட்டத்தினுடைய மாநாடு நடந்தப்போ இங்கிருந்து ஸ்டாலின் போய் அங்கே பெங்காலி மொழியில் பேசலையா? ஏடிஎம்கே இந்துத்துவாவில் கரைந்த கட்சி அல்ல, ஆனால் இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சியாக எப்போது இருந்தது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் டிஎம்கே என்பது இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கும் எதிரான கட்சி. ஏன்னா எனக்கு வாழ்த்து தெரிவிக்க என்னுடைய முதல்வர் தொடர்ந்து மறுத்து இருக்கிறார். அது எனக்கு உறுத்தலா இருக்கு. ஒரு இந்துவாக நான் அந்த உறுத்தலை உணர்கிறேன். அதனால எனக்கு எதிரானவராக என்னுடைய முதல்வரை நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது முதல்வர் தான். ஏன் தப்பு இல்லை? ஒரு இந்துத்துவ சார்ந்த ஒரு கருப்பொருளுக்கு, அது சார்ந்த ஒரு மாநாட்டுக்கு இப்படி லட்சம் பேர் திரளுவாங்க. ஒரே நாளில் நடந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னால நடந்துராத ஒரு விஷயம். அதனால்தான் டிஎம்கே எல்லாமே பதறாங்க, பயப்படுறாங்க. தமிழகத்தை ஒட்டி அவருக்கு ஒரு சிந்தனை, அரசியல் சிந்தனை இருப்பதாக தெரிகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மையப்படுத்தியும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனும் இருக்கு. தமிழக அரசியல் பற்றி அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கு. இவ்வளவு பார்வை தெளிவு இருக்கிறப்போ அவர் தன்னோட காலத்தை வீணடிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பவன் கல்யாண் பிரவேசம் இருக்கும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடு தொடர்பான விவாதங்கள் போயிட்டு ஒரு பக்கம். இது ஒரு பாஜகவுக்கான 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அரசியல் பிட்ச். அவங்களுடைய ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு அரசியல் அந்த கேம்பெயின்ங்கிறது தொடங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா இது ஆர்கனைஸ் பண்ணது என்னமோ இந்து முன்னணி தான். உங்களுடைய பார்வையில இந்த முருகன் மாநாடுங்கிறது அதோடைய நோக்கத்தை எட்டிவிட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது முருக பக்தர்களை திரளச் செய்வது அப்படிங்கிற நோக்கம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே வந்திருந்த கூட்டம் அலை அலையாக கூட்டம், லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி மதுரையில் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா பவன் கல்யாண் அவர்கள்ட்டேயே இருந்தேன், நான் அங்கே இருந்திருக்கேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் அந்த மாநாடு நடந்த நாள்லேயே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கும். 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரே டிராஃபிக், வண்டி அப்படியே மெதுவாக ஊர்ந்து போயிட்டு இருந்தது. அந்த திடல் நிரம்பி, திடலுக்கு வெளியில் கூட்டம் நிரம்பி, அந்த ரிங் ரோடு முழுக்க கூட்டம் தான். அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம். ஆக்சுவலாக இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே ஒரு வாரம் முன்பிலிருந்தே அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தன. அங்கே அறுவடை மாடலில் அப்படியே அங்கே கோயில்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அர்ச்சனை இதெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்து அதை பார்ப்பதற்கு மதுரையை சேர்ந்த சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து கணக்கு பண்ணால் ஓவராலாக ஒரு 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதனால் இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஹிந்து எழுச்சிக்கு தமிழகத்தில் இடம் இருக்கிறது,
ஹிந்துத்துவ பாலிடிக்ஸுக்கான ஸ்கோப் தமிழகத்தில் உண்டு என்கிற செய்தியை இந்த மாநாடு நிறுவி இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து ஒரு தவறான கற்பிதம் தமிழ்நாடு அரசியல்வாதிகள்கிட்ட, அதுவும் குறிப்பாக பிஜேபி அரசியல்வாதிகள்கிட்டே ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப இந்துத்துவா இந்த இதெல்லாம் சொன்னால் எடுபடாது, தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது சார் அப்படிம்பாங்க. ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் சென்னிமலையை யாரோ ஒருத்தவங்க கிறிஸ்தவ மலைன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ டேட்டை கூட சொல்லலை. ஜஸ்ட்டு போகிற போக்கில் இந்து முன்னணி ஒரு கால்ஃபார் பண்ணாங்க. என்னைக்கு டேட்னே தெரியாது சார். திடீர்னு ஒரு டேட்டில் ஒரு 50,000 பேர் அங்கே கூடியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்க இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து உணர்வு அது எப்போதுமே ஒரு கொந்தளிப்பு நிலையில் இருக்குது. ஆனால் எந்த கட்சியுமே அந்த உணர்வுக்கு வடிகால் அமைத்து அது சார்ந்த ஒரு அரசியலை மேற்கொள்வதில்லை. இங்கே என்னன்னா ஹிந்து உணர்வுங்கிறது அப்படியே இருக்குது. ஃபார் ஹிந்து காசுக்காக ஓட்டு போடவும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஹிந்து அரசியல் இங்கே இல்லாமல் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த மாநாட்டை கூட இந்து முன்னணி தான் நடத்தியது, பிஜேபி நடத்தலை. ஸோ இது போன்ற எல்லாத்தையுமே பிஜேபி சங் பரிவார்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு பிஜேபி ஒரு பொதுவான அரசியலை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மை என்ன அப்படின்னா பிஜேபியுடைய அடிப்படை கொள்கையே இந்து நேஷனலிசம், ஹிந்துத்வா. அப்போது இது மாதிரியான விஷயங்களை பிஜேபி தான் இனி செய்ய வேண்டும். அதனுடைய ஒரிஜினல் பாலிட்டிக்ஸே இதுதான். இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸில். தமிழ்நாட்டில் இந்த ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸை பிஜேபி தவிர்த்து வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாது. இந்த அட்வான்டேஜ் பிஜேபிக்கு ஒரு பெரிய விஷயம். இப்போ அதனுடைய ஒரிஜினல் பாலிட்டிக்ஸை அது பண்ணாமல் மற்ற பாலிட்டிக்ஸை பண்ணினா, ஸோ இந்த பாலிட்டிக்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. இது வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். ஸோ நார்த் இந்தியாவில் எப்படி ராமர் என்பவர் ஒரு பெரிய ஹிந்து எழுச்சியின் அடையாளமாக இருந்தாரோ அதே போல் தமிழகத்தில் ஹிந்து எழுச்சியின் அடையாளமாக முருகன் திகழ்கிறார். அது அத்தனையும் இந்த முருகன் மாநாடு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இதில் மாநாட்டில் இல்லை, ஒன்று சொல்கிறேன், இது பெருசாக அரசியலாக்கப்படலை. ஆனால் நான் சொல்கிறது இது அரசியலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அந்த மேடையில் பேசும்போது இப்போ ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசுனதாகட்டும், ஸோ பவன் கல்யாண் பேசினதுல நிறைய விமர்சனங்கள் திமுக கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அங்கே பாஜக தலைவர் பேசினாரு, பாஜக முன்னாள் தலைவர் பேசினாரு, நிறைய நிர்வாகிகள் பேசினாங்க, வீடியோஸ் வந்துச்சு. ஆனால் 2 விஷயம் ஜாஸ்தி ஹைலைட் ஆனது. ஒன்று பவன் கல்யாணோட பேச்சு, அதுக்கப்புறம் அந்த வெளியிட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறியது, விவாதமாக. அதில் பவன் கல்யாணோட இந்த ஸ்பீச்சில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயமா என்னென்னு பார்க்குறீங்க? அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிச் எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு போலி மதசார்பின்மைனா என்ன அப்படிங்கிறத அவர் தோலுரிச்சு காட்டியிருக்கிறார். பேச்சு சுதந்திரம், அது கொடுத்துருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க பேச்சு சுதந்திரத்தை இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து கடவுளர்களை கேலி செய்வதற்காகவும் மட்டுமே ஒரு சிலர் பயன்படுத்தி வருகிறார்கள். இதே போல விஷயத்தை அரேபியாவிலிருந்து வந்த மதங்களை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா? அதற்கான துணிச்சல் உண்டா? நாங்கள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த தயாராக இல்லை, இழிவுபடுத்த மாட்டோம். ஆனால் அதே போல நீங்களும் எங்கள் மதத்தை இழிவுபடுத்தாதீர்கள். நாங்கள் உங்கள்பால் கடைபிடிக்கிற அதே நாகரிகத்தை நீங்கள் எங்களிடமும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த மெசேஜில் என்ன தப்பு இருக்குது? இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, நாத்திகம்னு சொல்லணும். நாத்திகம்னு சொல்லிட்டு இந்து கடவுளர்களை மட்டும் இழிவுபடுத்தி கொண்டு இருக்கும். இல்லைன்னா அவருடைய பேச்சுக்கு இப்போ அமைச்சர் சேகர் பாபு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. பவன் கல்யாண் யாரு, அவருக்கு இங்கே என்ன வேலை, அவர் ஏன் செய்கிறாரு, அவர் ஏன் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் விசிகாவும் ஏன் அவர் வரக்கூடாது, ஏன் அவர் வரக்கூடாது, வந்தால் என்ன தப்பு? தமிழகத்தில் ஒரு பிரச்சாரத்துக்காக மற்றதுக்காக ராகுல் காந்தி வரலாம், மற்ற மாநில தலைவர்கள் வரலாம், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எத்தனையோ பேர் வரலாம். ஏன் பவன் கல்யாண் வரக்கூடாது? சென்னையிலேயே 12 ஆண்டுகள் வாழ்ந்தவர், தமிழ் ஓரளவு தெரியும், தமிழை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறவர், சென்னையை பற்றி நன்றாக தெரியும். வந்தால் என்ன தப்பு, என்ன பிரச்சனை? அவர் இந்தியாவுக்குள்ளே தானுங்க வர்றாரு, பாகிஸ்தான்லையா போய் பேசிகிட்டு இருக்காரு? பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒருவர் இன்னொரு மாநிலத்துக்கு பேசுகிறார். இதில் ஏன் வரக்கூடாது?
ஏன் மேற்கு வங்கத்தில் இந்திய கூட்டத்தினுடைய மாநாடு நடந்தப்போ இங்கிருந்து ஸ்டாலின் போய் அங்கே பெங்காலி மொழியில் பேசலையா? இப்போ இதே கேள்வி அங்கே இருந்து அரசியல்வாதிகள் கேட்டிருந்தால் சேகர் பாபு ஒப்புக்கொண்டிருப்பாரா? ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவருக்கு என்ன வேலை, இவருக்கு என்ன வேலைன்னா ஏன் இங்கே வரக்கூடாது? இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கிறவர் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஒரு சமயம் தொடர்பான முருகனை பற்றி பேசுகிறார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முருகன் வந்து அநீதியை அழித்தவர் என்று சொல்லுகிறார், என்ன சூரசம்ஹாரம் பண்ணியிருக்கிறார். முருகன் சமத்துவத்தை பேணியவர் அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் மகளான தேவயானையை மணந்த அவர் சாதாரண குரத்தியான வள்ளியையும் மணந்தவர், திருமணத்தில் கூட புரட்சி செய்தவர். அதனால முருகனை முதல் புரட்சி தலைவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே முருகனுடைய புராணம் சார்ந்தும் முருகனுடைய வாழ்க்கை சார்ந்தும் அவர் பேசியிருக்கிறார். அதையே இவங்களுக்கு இடிக்குது. இவங்களை பார்த்து சொன்ன மாதிரியே இவங்க ஏன் ஃபீல் பண்றாங்க? முருகனை பத்தி தானுங்க அவர் பேசியிருக்காரு. இல்ல, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மத ரீதியில் மக்களை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கம் தான் இந்த மாநாடுக்கு. மத ரீதியில் மத ரீதியில எப்படி மக்களை பிரித்தது எனக்கு அதை சொல்லுங்க. மத ரீதியில எப்படி? ஏன் சார் முருகன் பேர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க, முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் பாடுறாங்க, முருகனுடைய ஏற்றத்தை பற்றி பேசுகிறார்கள், முருகன் நம்ம ஒன்றுபடுத்தி இருக்கிறா இவ்வளவு சொல்றாங்க. இதுல யாரை பிளவுபடுத்தினாங்க? ஆக்சுவலா முருகனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்களை பிளவுபடுத்துவதற்கு இவர்கள் தான் முயற்சி செய்கிறார்கள். ஆக்சுவலா முருகனை வச்சு எல்லாரும் ஒன்றுபட்டு கொண்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் ஆகட்டும், இவர்கள் பார்வையில் முருகன் என்பவர் யூனிஃபையிங் ஃபேக்டர், ஒன்றுபடுத்தும் சக்தி. ஆனா இவங்க முருகனை வச்சு பிளவுபடுத்த பார்த்தார்கள். முருகன் என் சமயத்தை சார்ந்த ஒரு மாபெரும் கடவுள். தொல்காப்பியரால் திருமாலும் சொல்லப்பட்ட போதே முருகனையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தில் சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மாயான் மேயன் திருமால் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் இந்து மத கடவுள், ரைட்டா? அப்போ இந்த முருகனை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபடுகிறோம். ஆனால் முருகனை சொல்லி பிரித்து விட வைத்தவர்கள், பிரித்து விடுவதற்காக உத்தியை கையாண்டவர்கள் இவர்கள். முருகன் வந்து இந்துக்களின் கடவுள் அல்ல, அவர் வந்து தமிழ் கடவுள் என்று சொல்லி பிரிவினை செய்தவர்கள் இவர்கள். ஒற்றுமை செய்கிறவர்கள் அவர்கள், பவன் கல்யாண் அவங்க. அதனால ஆர்.எஸ். பாரதி மாற்றி பேசுகிறார். முருகன் இந்துக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் திமுக செய்வது என்னன்னா, முருகனை வைத்து பிளவுபடுத்த பார்க்கிறது, இந்துக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது. இல்லை, உண்மையான பிளவுவாத சக்தி எதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுல அடுத்த விமர்சனம் வந்து ஆர்.எஸ். பாரதி வைக்கும்போது அதிமுக மேல வைக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறாங்க. அதிமுக ஹிந்துத்துவத்தில் கரைந்து விட்டது அப்படிங்கிற விமர்சனம் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையில் அந்த மாதிரி ஒரு சென்ஸ் தான் அங்கே அந்த தலைவர்கள் கலந்ததால வந்து ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஹிந்துத்துவாவில் அதாவதுங்க அதிமுகவுக்குள்ள இயல்பாக ஒரு ஹிந்துத்துவம் உண்டுங்க. இப்போ என்றைக்காவது எம்ஜிஆர் நாத்திகம் பேசியது உண்டா? இல்லை. கலைஞர் நான் நாத்திகன்னு பல தடவை பறைசாற்றுவார். கலைஞர் ராமபிரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொல்வார். அவருடைய பேரன் வந்து டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சார். ஹிந்துக்களுடைய திருமண சடங்குகளை இழிவாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். வெங்கடாஜலபதி உண்டியல் சார்ந்து அதை ரொம்ப இழிவாக திருச்சியில் நடந்த நாத்திகர் மாநாட்டில் கனிமொழி பேசியிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்னா அவர் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற உண்டியலில் எதுக்கு போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் அவர் கேட்டு இருக்கிறார். இவ்வளவு இது போல் அதிமுகவுடைய மாபெரும் தலைவர்கள் என்றைக்காவது வேறு விதமாக பேசியது உண்டா? எம்ஜிஆர் வந்து மூகாம்பிகைக்கு வாழ் கொடுத்தவர். ஜெயலலிதாவை பற்றி கேட்கவே வேண்டாம். அவங்க வந்து எந்த ஒரு நாளும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லாமல் அவர் தன்னுடைய நாளை தொடங்கியதே கிடையாது. அவர் எந்த அளவுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதில் வந்து இந்துத்துவாவில் கரைந்ததோ இல்லையோ, அதிமுக இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சியாக எப்போதும் இருந்ததில்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் திமுக தன்னை இந்துக்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் எதிரான கட்சியாக பறைசாற்றி வந்திருக்கிறது.
இல்லை இவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்துக்களுக்கு எதிரெலாம் நீங்கள் சொல்லாதீங்க, இந்துத்துவாவுக்கு தான் நாங்கள் எதிர் அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இந்துக்களுக்கே அவர்கள் எதிரான கட்சி தான் திமுக. எதை வைத்து சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களின் பண்டிகைக்கு திமுக தலைவர் வாழ்த்து சொன்னது கிடையாது. இந்துக்கள் உங்கள் நண்பர்கள்னா நண்பனுக்கு நண்பன் வாழ்த்து சொல்லணும்ல. ஒரு வாழ்த்து சொல்கிறதுல என்ன குறைஞ்சு போவீங்க? ரமலானுக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதா? ஒரு வாழ்த்து சொல்வதற்கு கூட நாங்கள் இந்துவை கன்சிடர் பண்ண மாட்டோம்னா இந்துக்கள் உங்கள் நண்பனா? ஒரு வாழ்த்தை பெறுகிற அளவுக்கு கூட ஒரு இந்துவுக்கு தகுதி இல்லை என்று நினைப்பது இந்துக்களை பற்றிய உயர்ந்த கருத்தா? அதனால அதிமுக என்பது ஹிந்துத்துவாவில் ஊறிய கட்சி அல்ல, ஆனால் ஹிந்துத்துவாவை எதிர்த்த கட்சியும் அல்ல. இது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நிறுவப்பட்ட விஷயம். அந்த கட்சியினுடைய கட்டமைப்பே அப்படித்தான். என்னைக்காவது அதிமுக அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவராவது ராமபிரானை இழிவாக பேசியது உண்டா? ஹிந்து கடவுளர் பற்றி இழிவாக பேசியது உண்டா? பிஜேபியின் மாபெரும் தலைவர்களை பற்றி இழிவாக பேசியது உண்டா? இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எப்போதாவது பேசியது உண்டா? திடீர்னு மத்திய அரசை மாற்றி ஒன்றிய அரசுன்னு சொன்னது உண்டா? இயல்பாகவே நீங்கள் அதிமுகவுடைய பைலாஸில் 2வது பைலா பாருங்க, படித்து பார்த்தா அசந்து போவீங்க. தேசிய ஒருமைப்பாடு அது அன்னைக்கு எம்ஜிஆர் பார்த்து செதுக்கினது. அந்த 2வது பைலா அதில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு பற்றி அவ்வளவு பேசியிருப்பார். அது ஆக்சுவலாக ஏடிஎம்கே பைலாங்கிறத மறைச்சிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பிஜேபி பைலா மாதிரி இருக்கும், ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதனால் இப்போது சொல்கிறேன், ஏடிஎம்கே இந்துத்துவாவில் கரைந்த கட்சி அல்ல, ஆனால் இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சியாக எப்போது இருந்ததில்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் டிஎம்கே என்பது இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கும் எதிரான கட்சி. ஏன்னா எனக்கு வாழ்த்து தெரிவிக்க என்னுடைய முதல்வர் தொடர்ந்து மறுத்திருக்கிறார். அது எனக்கு உறுத்தலாக இருக்கு. ஒரு இந்துவாக நான் அந்த உறுத்தலை உணர்கிறேன். அதனால எனக்கு எதிரானவராக என்னுடைய முதல்வரை நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது முதல்வர் தான், ஏன் தப்பு இல்லை. அவர் என்னுடைய முதல்வர், எனக்கு வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கார்ல. தமிழகத்தில் இருக்க 11% சிறுபான்மையினர் மட்டும்தான் இன்றைய தமிழக முதல்வரிடமிருந்து வாழ்த்தினை பெறும் தகுதியை பெற்றவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது எவ்வளவு மோசமான முடிவு. அப்படின்னா தமிழகத்தில் இருக்க ஒரு 87-89% இந்துக்களுக்கு அந்த தகுதி கிடையாதா? இன்றைய முதல்வரிடமிருந்து வாழ்த்தினை பெறுவதற்கான தகுதி கிடையாதா? இப்ப யார் உண்மையிலே பிரிச்சு விடுறா? இதே டைம்ல அதிமுகவுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப அணி அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கையும் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பாக இந்த மாநாடு தொடர்பாக இந்து முன்னணி வெளியிட்ட பிளே பண்ண ஒரு வீடியோல அதுல திராவிடம் சம்பந்தமாக வந்தபோது அண்ணா பெரியார் சம்பந்தமான அந்த பிக்சர்ஸ் வந்ததால அண்ணாவையும் பெரியாரையும் எதிர்த்ததை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதிமுகவும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் கேட்டா கூட்டணி கட்சி நேரடியாக அவங்களுடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாடு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டை நடத்தினது இந்து முன்னணி, பிஜேபி நடத்தலை. இந்து முன்னணி வெளியிட்ட அந்த வீடியோவில் தான் அந்த மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த வீடியோவுக்கு முதல்ல என்டிஏவுக்குமே சம்பந்தம் கிடையாது. இது பிஜேபி வெளியிட்டிருந்தா தான் அதிமுக பதறணும். இது இந்து முன்னணிங்கிற ஒரு இயக்கம் வெளியிட்டிருக்காது. அப்படிங்கிறப்போ அது அவங்க சில காரணங்களுக்காக அப்படி வெளியிட்டிருக்கலாம். அப்படி வெளியிட்டதுக்கு அவர்களுக்கான நியாயம்னு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ அண்ணாதுரையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாதுரை அந்த காலத்தில் கம்பராமாயணத்தை இழிவுபடுத்தினார். கம்பரசம் டோஸ் 1, டோஸ் 3, டோஸ் 2 அப்படிலாம் போட்டு ரொம்ப கடுமையெல்லாம் எழுதியிருக்கார். பெரியாரை பற்றி நீங்கள் கேள்வி வைக்க வேண்டாம். இப்படி பல பேர். அதனால அது இந்து முன்னணி இந்துக்களுக்கானது. ஸோ இந்து சமயத்தை எதிர்த்தவர்களை அது பட்டியல் செய்திருக்கிறது. அதில் வீரமணி வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்டு. அதை அது பண்ணியிருக்காங்க. அது பிஜேபி வெளியிட்டிருந்தா தான் அதிமுக பதறணும். பிஜேபி அந்த மாநாட்டை நடத்தலையே, இந்து முன்னணி தானே அந்த மாநாட்டை நடத்தி, இந்து முன்னணி தானே செய்தது. என்ன வருத்தப்படல. இன்னொன்னு இருக்கோ, அவங்க பொதுச் செயலாளர் எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஆனா ஒரு உதயகுமார் ஆமா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இதுல என்ன பொறுத்தளவுல என்னன்னா, அதுக்கு காரணம் ஆர்எஸ் பாரதி கிளப்பினது. ஏன் அதிமுக மௌனம் சாதிக்கிறது அப்படின்னு கிளப்பினது. அப்போ ஒரு பதிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி அதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு முன்னால் 2024 எலெக்ஷன் உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மேடை தோறும் அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரையை சாடி வந்தார்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கு இடையில நடந்த அந்த டசில் பற்றி மீனாட்சி அம்மன் கோயிலில் உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசி வந்தார். அப்போது ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்த டைம் உடனே ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கு நினைவில் இருக்கா? இருக்கு. ஆனால் அண்ணாவாலேயே ஆரம்பிக்கப்பட்ட டிஎம்கே மௌனம் காத்தது. ஏன் அன்னைக்கு அவங்க மௌனம் காத்தாங்க? இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்னு கேட்குறாருல, அவர்கள் ஏன் அன்றைக்கு பேசாமல் இருந்தார்கள்? அதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த முருகர் மாநாடுடைய இந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குறிப்பாக அந்த முருகர் மாநாடு நடந்த பகுதி தமிழகத்தின் தென் பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இந்து கன்சாலிடேஷனை வந்து மையப்படுத்தி அதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நடந்த ஒரு மாநாடாக இது இருக்கிறது. அப்படிங்கிற போது இதோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட், குறிப்பாக அந்த இந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது அதை நோக்கி 2026 இதுக்கான ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மாநாடு நடந்த இடம் மதுரை பாண்டி கோயில் அம்மா திடலில் ரொம்ப ராசியான கிரவுண்டு. 2011 ஜெயலலிதா பிரச்சாரத்துக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மாபெரும் மைதானம். அதுக்கு முன்னால் மதுரையில் கூட்டம்னு நடத்தினா ஒன்று ரேஸ் கோர்ஸில் பிரம்மாண்டமாக கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தா ரேஸ் கோர்ஸில் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா தமுக்கத்தில் போடுவாங்க. தமுக்கமும் ரேஸ் கோர்ஸும் தாங்காது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா பேசுவதற்காக பிரத்யேகமாக அங்கே இருந்த கருவேல மரம் அத்து இதெல்லாம் ஒழிச்சு கட்டி ஏக்கராக இது பண்ணி கன்சால்டேட் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு திடலை அவர்கள் அமைத்தார்கள் 2011. அப்போ வந்து ஜெயலலிதா பிரச்சாரத்தை ஆரம்பித்தது திருச்சியில். எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. எனக்கு தலைப்பே எப்படி வந்ததுன்னா திருச்சியில் பிரம்மாண்டமான கூட்டம். அப்போது தலைப்பு எப்படி போட்டாங்க அப்படின்னா திகைத்தது திருச்சி அப்படின்னு போட்டாங்க. அதுக்கடுத்த ஒரு வாரம் கழித்து மதுரை திருச்சி மாதிரி 3 மடங்கு கூட்டம், ஒரு மாபெரும் அலையை செட் பண்ணாங்க. அன்றைக்கி தலைப்பு எப்படி வந்ததுன்னா அடுத்த நாள் மலைத்தது மதுரை அப்படின்னு போட்டாங்க. இது அம்மா திடலில் தான் நடந்தது. 2011 ஜெயலலிதா ஸ்வீப் 160 தொகுதிகளில் நின்று 150 தொகுதிகளில் வென்றார். அப்படிப்பட்ட இடத்துல நடந்திருக்கு. இது ஒரு ராசியான ஒரு கிரவுண்டு. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஒரு பெரும் உணர்வு பேரலையை இந்த மாநாட்டில், ஏன்னா நானே அங்கே போயிருந்தேன், அதனால் நான் நேரில் பார்க்குறேன். நினச்சே பார்க்க முடியாத கூட்டம். ஒரு ஒரு ஹிந்துத்துவ சார்ந்த ஒரு கருப்பொருளுக்கு, அது சார்ந்த ஒரு மாநாட்டுக்கு இப்படி லட்சம் பேர் திரளுவாங்க. ஒரே நாளில் நடந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் நடந்துராத ஒரு விஷயம். அதனால்தான் டிஎம்கே எல்லாமே பதறாங்க, பயப்படுறாங்க. எனவே இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. ஆனால் வெற்றிகரமாக நடந்து முடிந்த இந்த மாநாட்டை வெற்றிகரமான அரசியலாக்க வேண்டும். அதுதான் பிஜேபிக்குள்ள மிகப்பெரிய சவால். இந்த மாநாடு கிளப்பி இருக்கக்கூடிய அலையை அவியாமல் அப்படியே கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உணர்வலையை அப்படியே கடைசி வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போகும். இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ தமிழ்நாடு பிஜேபிட்ட இருக்கக்கூடிய பெரும் சேலஞ்ச். இதை செய்யணும், இதை வந்து அரசியல் ஆக்கணும். ஸோ ஒரு மாபெரும் அரசியலை உருவாக்குவதற்கான களத்தை இந்த மாநாடு அமைத்திருக்கிறது. அதற்கான விதை இந்த மாநாட்டில் தூவப்பட்டிருக்கிறது. விதையை மட்டும் தூவினால் போதாது, அதுக்கு தண்ணி விடணும், நிறைய இருக்குல்ல. அந்த வேலையெல்லாம் தமிழக பிஜேபி செய்ய வேண்டும். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி பவன் கல்யாண் தொடர்பானது. ஏன்னா பவன் கல்யாண் வந்து அந்த முருகர் மாநாட்டில் பேசின விஷயங்கள் ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த அந்த இன்டர்வியூ ஒன்று, ரெண்டுத்தையுமே வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ தமிழகத்தை ஒட்டி அவருக்கு ஒரு சிந்தனை, அரசியல் சிந்தனை இருப்பதாக தெரிகிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரியுது. அதுவும் குறிப்பாக அது வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மையப்படுத்தியும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 2 வார காலம் பவன் கல்யாணுடைய இருந்தேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நான் வெளியில் சொல்ல முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல். ஆனால் பவன் கல்யாணுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. தமிழகத்திலும் தன்னை விஸ்தரித்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கட்சியை விஸ்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் அவசரப்படவும் இல்லை. அவர் வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. என்னென்னா
அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்த முதல் யூடியூப் சேனல் என்னுடையது தான், கொலாலஸ் டிவி. இதுக்கு முன்னால் 3 இன்டர்வியூ தான் அவர் கொடுத்துருக்காரு. 1 இந்தியா டுடே கொடுத்தார், 2 தந்தி டிவிக்கு ஹரிக்கு கொடுத்தார். இந்த 3மே வந்து சேட்டலைட் சேனல்ஸ். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று கொடுத்தாருன்னா அது எனக்கு கொடுத்தார். அந்த இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன், தமிழக அரசியலுக்கு நீங்கள் வரப்போகிறீர்களா, அந்த எண்ணம் இருக்கிறதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், செய்ய போகிறத சொல்லக்கூடாது சார் அப்படின்னார். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் பற்றி அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்குது. எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவு இருக்குது. அது குறிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. இவ்வளவு பார்வை தெளிவு இருக்கிறப்போ அவர் வந்து தன்னோட காலத்தை வீணடிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பவன் கல்யாண் பிரவேசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த 2026 தேர்தல் ஒரு எல்லா விதத்திலும் திருப்பு முனையான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். பவன் கல்யாண் ஒரு கலக்க போகிறார் நிச்சயமாக. பாருங்கள், நிறைய வேலை இருக்குது, இனிமேத்தான் இருக்குது, நிறையா வான வேடிக்கைகள் எல்லாமே இனிமேத்தான் இருக்குது. நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.